ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹெல்தி ட்ரிங்க்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த வீடியோனா, நிறைய பேர் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேறீங்க. அதனாலே இந்த மாதிரி மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. லைக் பெரியவங்க எல்லாருமே அது மாதிரி அந்த மாத்திரைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்லேயும் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க இதுமாதிரி மாத்திரைகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹைஜீனிக்காக இல்லை ஒரு நல்ல ட்ரிங்க் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது யாருன்னு பார்க்குறீங்களா? முக்காடு போட்டிருக்கு. இதுதான் நான் இன்றைக்கி துடைச்ச மிக்ஸி. ஆக்சுவலாக ஏன் மூடி வச்சுருந்தேன்னா, கொஞ்சம் பேர் வரணும்ல, நம்ம இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறோம், வீடியோ மட்டும் எடுத்து போடல, இந்த மாதிரி வேலையும் சேர்த்து செய்கிறோம் அப்படின்றதுக்காக. அதனால தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் துடைச்சேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் டல்லாக இருந்தாப்புல, ஆள் துடைச்ச உடனே பளிச்சுன்னு ஆகிட்டார். சரிங்களா? இதுக்கு இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நான் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்பயுமே நான் நட்ஸு டேட்ஸ்லாம் கொட்டை உள்ளது தான் வாங்குவேன். ஏன்னா அதுதான் நல்லா ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் நான் வாங்கிக்கிறேன். சரி, ஓவராக பேசாமல் நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய்டுவோம். நட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுடுறேன். நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்ட உடனே பாருங்கள், நீங்களே பாருங்கள், எல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு பால், சாரி இதை ஃப்ரேமில் வைக்க மறந்துட்டேன். இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஏன் கொஞ்சோண்டு நல்ல கீழே ஊற்றிருப்பேன். சாரி, நானே கேமராமேனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் பாருங்கள், பாலோட குவான்டிட்டி பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருப்பேன். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜார் கொஞ்சம் கோளாறாக இருக்கும். அதனால் இது அரையிறதுக்காக இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் பழைய ஜார் வச்சுருந்தீங்கன்னா, இதுமாரி நட்ஸ் அரைக்கிற ஜார் வச்சுருந்தீங்கன்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா மசியும். ஓகேங்களா? இதோட அவுட்புட் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மசிஞ்சிருந்தது நீங்கள் நல்லா சாப்பிடும் போது குடிக்கும் போது ஒரு ரியல் மில்க் ஷேக் மாரி இருக்கும். எப்பயுமே கடையில் போடுற மாதிரி நம்ம வீட்டில் போட மாட்டோம். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வாழைப்பழத்தை நான் தான் கட் பண்ணேன். அதுக்குன்னு சமையல்காரனா ஆயிடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் கொஞ்சோண்டு திருப்பி ஊற்றிக்கோங்க. 10 ரூபா பாக்கெட் பால்லாம் இல்லை, 40 ரூபா பால், ஆரோக்கிய பால், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு நல்லா மசிஞ்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுறது. பாருங்கள், நல்லா கிரைன் ஆகிட்டே இருக்குது. நல்லா கிரைன் ஆன உடனே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் மில்க் ஷேக். நீங்கள் கடையில் குடிக்கிறது பச்சை பால் போடுவாங்க. நானே பச்சை பால் தான் போட்டுட்ருந்தேன். ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதுனால காசன பால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பாருங்கள், ப்ரீத்தியில் அரைச்சது. ப்ரீத்தியில் ஆடில் என்ன வரும்? ப்ரீத்திக்கு நாங்கள் கேரண்டி. அதேமாரி நீங்கள் இந்த மில்க் ஷேக் போட்டு குடிச்சிங்கன்னு வைங்க, உங்கள் ஹெல்த்துக்கு நானே கேரண்டிங்க. அவ்வளோதான் கைஸ். see you in the next வீடியோ. இந்த மாதிரி ஹெல்த்தியாக குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. இதேமாதிரி வீடியோ வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.